இல்லையா? இப்ப தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறது. நடிகர் நாளாடக்கூடாது, கோடம்பாக்கத்திலிருந்தும் சாலி கிராமத்திலிருந்தும் பனையூரிலிருந்து ஒரு சில மாதங்களில் கட்சியை துவக்கி 6 மக்கள் சந்திப்பை நடத்தி 41 பேர் படுகொலையில் உயிரை இழந்தாலும் அந்த கட்சிக்குத்தான் வாக்களிப்பேன் என்கின்ற அரசியல் அறியாமையில் இன்னமும் சினிமா கவர்ச்சிக்கும் அரசியலிலே பக்குவமோ பயிற்சியோ மக்களுக்கான எந்த தொண்டு செயலையும் செய்யாத ஒரு நபர் நடிகர் என்கின்ற ஒரு தகுதியோடு இந்த தமிழ்நாட்டை ஆள முடியும் என்கின்ற சூழல் தமிழ் சமூகத்துக்கு பேர் அவமானம். அது மிகப்பெரிய தாழ்வு. ஆனாலும் அந்த தாழ்வுகளை மீறி ஜனநாயகத்தில் மக்கள் வாக்களித்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து விட்டார். 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒரு புதிய அரசை உருவாக்கி இருக்கிறது. நடிகர் விஜய் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறார். பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர் தந்த வாக்குறுதியில ஒரு சில வாக்குறுதிகளிலே அதுவும் தடுமாறி இந்த மின்சார கட்டணத்தில 200 யூனிட் கட்டணமில்லாத மின்சாரம் என்பதிலே கூட ஒழுங்கில்லாமல் இப்பொழுதும் 400 யூனிட் என்கிறார். 2 மாதங்களுக்கு கணக்கிட்டு 500 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் இலவசம் என்கிறார். எந்த வாக்குறுதியிலும் தெளிவில்லாமல் ஏற்கனவே ஒரு வாக்குறுதியிலே சொன்னார், நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, கார் இல்லாதவர்களுக்கு காரு, இருசக்கர வாகனம் பைக் வேணுங்கிறதுக்கெல்லாம் பைக் தரேன்னு சொன்னாரு. 2500 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகையை உயர்த்தி வழங்குவதாக சொன்னார். எண்ணற்ற சிங்கப்பெண் இந்த மாதிரி பெண்கள் மீதான அடக்குமுறை தடுத்து நிறுத்துவதற்கு அமைப்பு புது சிறப்பு சட்டத்தை உருவாக்குறேன்னு சொன்னாரு. அப்படி பல்வேறு போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 600-700 மதுபான கடைகள் மட்டும் மூடப்பட்டிருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட மதுபான கடைகள் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற நிர்வாக சீரழிவில் இருந்து மீட்பதற்கு மாற்றம் என்கின்ற தலைப்பில் உள்ள களத்துக்கு வந்த விஜய் அரசியல் நிர்வாக ரீதியாக எந்த மாற்றத்தையும் தர முடியாமல் ஏற்கனவே ஒழுங்காக சீராக இருந்த நிர்வாகத்தையும் இப்பொழுது சீர்குலைந்து காணப்படுகிறத பார்க்கிறோம். அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுகிறது, போக்குவரத்து இடையூறு ஏற்படுகிறது. பல்வேறு நிர்வாக நிலைகளில் மக்களுக்கு தேவையான அரசினுடைய எந்த திட்டமும் சலுகைகளும் பயன்பாட்டுக்குரிய எந்த ஒன்றும் உடனடியாக விரைந்து கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் பயிற்சி இல்லாத காரணத்தினால் சட்டமன்ற உறுப்பினர்களோ அவர்களுடைய அமைச்சர் பெருமக்களோ ஏன் முதலமைச்சரே கூட அரசு நிர்வாகத்தில் பயிற்சி இல்லை, அரசியலில் பயிற்சி இல்லை. ஒரு பால்வாடி குழந்தை போல, எல்கேஜி யூகேஜி குழந்தை போல இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கான அவகாசம் தேவை என்று பொதுவாக சொல்லுகிறார்கள். ஆனால் அப்துல் கலாம் ஐயாவுடைய ஆலோசகர் ஐயா பொன்ராஜ் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்துக்கு 2-3 மாதங்களாக வழக்கு பதிவு செய்யாத காவல்துறை விஜய் காவல்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே ஐயா பொன்ராஜ் அவர்கள் மீது அந்த கட்சியின் சேர்ந்த மக்கள் பிரதிநிதியை சட்டமன்ற உறுப்பினரை புகார் தருகிறார். ஒரு சில மணி நேரத்திலே அந்த புகார் வழக்காக பதிவு செய்யப்படுகிறது. நடவடிக்கைக்காக காத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய காழ்ப்புணர்ச்சி, எவ்வளவு பெரிய கருத்து சுதந்திரத்தை தடுத்து இப்போ அந்த சமூக சூழலை பற்றி விளக்கி பேசிய ஐயா பொன்ராஜ் அவர்களை போன்ற ஒரு மிகச்சிறந்த அரசியல் ஆலோசகர், அரசியல் விமர்சகர், இந்த மண்ணை மொழியை இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய அப்பனுக்கற்றவர்களை கூட வழக்கிட்டு கருத்து சுதந்திரத்தை தடுத்து சுதந்திரத்துக்கு ஜனநாயகத்திற்கான கருத்துரிமையை பறிக்கிற அரசாக தமிழக வெற்றி கழகமும் அதன் தலைவர் விஜயும் அந்த முதலமைச்சரும் இருக்கிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகவே உடனடியாக ஐயா பொன்ராஜ் அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். கருத்து சுதந்திரத்தை தடுத்து தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இருக்கிற இந்த சுதந்திர கருத்து வாய்ப்பை வழங்க மறுத்தால் தமிழக வெற்றி கழகம் வருகிற அடுத்தடுத்த தேர்தல்களில் மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள். ஏற்கனவே இது போன்ற எதேச்சதிகார அரசை நடத்தியவர்கள் எல்லாம் தொடர்ந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர் ஒரு மாற்றத்தை தருவதாக சாதாரண ஏழை எளிய மக்களிடத்திலே, இன்னும் சொல்ல போனால் பள்ளி குழந்தைகளிடத்திலே, கல்லூரி குழந்தைகளிடத்திலே இவர் திரைப்படத்திலே வந்து சாகசங்களை செய்வதெல்லாம் உண்மை என்று நம்பி அந்த குழந்தைகளை நம்ப வைத்து ஏமாற்றி குட்டீசிகளுக்கு நன்றின்னு தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே சொன்னாரு. அப்படியெல்லாம் குழந்தைகளை எல்லாம் தவறான வழியில் பயன்படுத்தி அறிவுக்கு புறம்பாக பயன்படுத்தி இந்த வாக்கை முறைகேடாக பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு விஜய் வந்திருக்கிறார். ஆகவே விஜயனுடைய இந்த அரசு நிர்வாகம் இப்பொழுது திறனற்ற நிலையில், செயலற்ற நிலையில் தான் துவக்க நிலையிலேயே தெரிகிறது. ஆனாலும் எதிர்காலத்தில் இப்ப இந்த அரசு மற்ற நடவடிக்கைகளை பொறுத்து தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை தனியரசு அந்த அரசின் மீது மதிப்பீட்டை விமர்சனத்தை வைக்கும்.
இன்னும் ஒரு சில மாதங்கள் பொறுத்திருந்து இந்த அரசை ஏற்கனவே நான் விஜயை கடுமையாக விமர்சித்த ஒரு அரசியலாளர் என்றால் முதன்மையான அரசியலாளர் தனியரசு மட்டும்தான். ஏனென்றால் ஒரு தொன்மையான தாய் தமிழ் சமூகத்திற்கு எந்த மொழியின் மீதோ இனத்தின் மீதோ அல்லது எந்த கோட்பாட்டு கொள்கையின் மீதோ பற்றற்று இருக்கிற ஒரு சாதாரண நடிகரை நாடாள அனுமதித்திருப்பது தமிழ் சமூகத்திற்கு தாழ்வு, தமிழ்நாட்டுக்கு தாழ்வு என்று தொடர்ந்து ஊடகங்களிலே பரப்புரை செய்த தனியரசு விஜயே நாடாள வந்து விட்டார் என்ற பொழுது என்னால் இந்த தமிழ் சமூகத்தை மீட்க முடியுமா? ஒரு அறிவு சமூகமாக இந்த தமிழ் சமூகத்தை தட்டி எழுப்புவதற்கு எங்கள் வாழ்நாளெல்லாம் நூற்றுக்கணக்கான பேர் களத்திலே தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, எங்களுடைய பகுத்தறிவு கருத்துக்கள் வாழ்க, எங்களுடைய பொது உடைமை கருத்துக்கள் வாழ்க, இப்படி எல்லாம் நாங்க சொல்லித்தான் இந்த மக்களை அமைப்பாக்குறோம். ஆனாலும் எந்த அரசியல் பயிற்சியும் இல்லாத ஒரு திரைக்கவர்ச்சியின் மூலமாக ஒரு நடிகனோ ஒரு நடிகையோ ஒரு சமூகத்தை ஒரு நாட்டை ஆள முடியும் என்றால் அதை தமிழ்நாட்டை தவிர உலகத்திலே வேறு எந்த நாடு இல்லை என்கின்ற அவமானத்தை சுமந்து எங்களை போன்ற அறிவு தளத்திலே நின்று இந்த மக்கள் சமூகத்தை, மானுட சமூகத்தை, தமிழ் சமூகத்தை தன்மானத்தோடு சுயமரியாதையோடு கௌரவத்தோடு தலை நின்ற நாளெல்லாம் காலமெல்லாம் பாடுபடுகிற போராடுகிற எங்களை போன்றவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தோல்வி, மிகப்பெரிய வேதனை. இந்த வேதனையிலிருந்து மீள்வதற்கு விஜய் தன்னை மாற்றிக்கொண்டு களத்துக்கு வருவாரா அல்லது இதே சினிமா பாணியிலேயே இந்த அரசை நிர்வாகத்தை நடத்துவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுதும் துவக்க நிலையிலேயே விஜயால் மக்களின் நம்பிக்கையை பெற முடியவில்லை. தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தயங்குகிறார். அவருடைய அமைச்சரவையில் இருப்பவர்களும் முதிர்ச்சியற்ற அமைச்சர்கள், பயிற்சியற்ற அமைச்சர்கள். இனிமேலாவது பயிற்சியும் முதிர்ச்சியும் பெற்று நிர்வாகத்தை சீர் செய்வாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.